A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வழக்கறிஞர் திருமூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிற வன்னியரசு அவர்கள் சமூகத்தில் உயரிய நன்மதிப்பை பெற்றவர். சட்டமன்ற தேர்தலில் நின்று பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றவர். பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து களத்திலே பணியாற்றி வருகிறவர்கள். அவரை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞராகவும் பதிவு செய்திருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் வன்னியரசு அவர்கள் ஒரு கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை பெற்றவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 5 குற்ற வழக்குகள் இருந்தால்தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க முடியும் என்று தலைவர் திருமா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே வன்னியரசு ஆயுள் தண்டனை பெற்றவர் என்று சமூக வலைதளத்தில் உள்நோக்கத்தோடு கருத்துக்களை பரப்பி வந்தார். வன்னியரசு அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கு 2008ஆம் ஆண்டிலேயே மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதி அமர்வால் எந்தவித சாட்சியமும் இல்லை, ஆவண ஆதாரம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்ட ஒரு வழக்கு. அவர் மீது கொலை வழக்கு எதுவும் நிலுவையில் கிடையாது. அப்படி இருப்பையில் அரசியல் உள்நோக்கத்தோடு மதவெறிக்கு எதிராக தொடர்ந்து களத்திலே பணியாற்றி வருகிறார் வன்னியரசு என்பதால் அவருக்கு எதிராக அவரினுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் அஸ்வத்தாமன் பரப்பி வருகிறார், தொடர்ந்து பேசி வருகிறார். அவருக்கு எதிராக அவதூறு வழக்கை சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தோம். சைதாப்பேட்டை 17வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வழக்கில் முகாந்தரம் இருக்கிறது என்று அஸ்வத்தாமன் அவர்களை அக்யூஸ்டாக வழக்கில் சேர்த்து இன்றைக்கி வழக்கு விசாரணைக்கு வந்தது. அக்யூஸ்டாக அவரை எடுத்திருக்கிறாரு. இந்த வழக்கை வருகிற 30/10/2025 என்று விசாரணைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. எனவே அஸ்வத்தாமன் அவதூறாக பேசிய கருத்துகள், வன்னியரசு அவர்கள் மீது உள்நோக்கத்தோடு பரப்பிய கருத்துகளில் அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த அவதூறு வழக்கில் அஸ்வத்தாமன் அவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு அக்யூஸ்டாக இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். அதை தெரிவிச்சுக்கிறோம். தேர்தல் பத்திரத்தில் 302 வழக்கு இருக்குன்னு ஒரு நாளும் அவர் தெரிவிக்கல. அப்படி தேர்தல் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் ஆவண ஆதாரத்தோட நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு அவர் அக்யூஸ்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் பத்திரத்தில் 302 வழக்கில் அவர் குற்றவாளி, அவர் தண்டனை பெற்றவர்னு ஒருபோதும் நாங்கள் குறிப்பிடப்படலை.